கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். பிரதமர் மோடி அவர்களுடைய AI வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதுனால மெட்டா அதிகாரி மேல FIR வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன நடந்தது இந்த விவகாரத்துல அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்க போறோம். அதாவது நீட் முறைகேடு தொடர்பா டெல்லியில நடந்த போராட்டம் எதிரொலியா அடுத்து என்ன ஆச்சுன்னா, பிரதமர் மோடி அவர்களுடைய அவரை கேலியா சித்தரிக்க விதமாகவும் அவதூறான வார்த்தைகளை அவர் மேல பயன்படுத்துற விதமாகவும் நிறைய AI வீடியோக்களை கிரியேட் பண்ணி சமூக வலைதளங்களை பரப்பிட்டு வந்தாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே அதிக அளவுல பகிரப்பட்டும் வந்திருந்தது. இந்த நிலையில இந்த மாதிரியான வீடியோக்கள் ஏன் பரவப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பா புகார்களும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த புகார்களினுடைய அடிப்படையில தான் இப்ப அடுத்தபடியா நடவடிக்கையை எடுத்துட்டு வராங்க சைபர் கிரைம். இது ஹைதராபாத் சைபர் கிரைம்ல ஒரு புகார்கள் வந்திருக்கு. 2 அதிகாரிகள் புகாரை தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய அடிப்படையில தான் இந்த மாதிரியான புகார் இப்போது பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சைபர் கிரைம் இதற்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்களை திட்டுற விதமாகவும் அவர் மேல அவதூறு வார்த்தைகளை பரப்புற விதமாகவும் ஒரு சிலர் பேசின வீடியோக்கள் எல்லாமே வெளியாகி இருந்துச்சு. அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில் இருக்காங்க சைபர் கிரைம். இந்த மாதிரி யாரெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்களுடைய ஐடி என்ன, அவர்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிற பல தகவல்களை அடுத்த கட்டமாக இப்போ தேடுற முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டுட்டு வராங்க. இதற்கிடையில தான் இப்போ இந்த AI வீடியோக்கள் வைரல் ஆகியிருக்கு. இப்போ சமூக வலைத்தளத்தில் நம்மளால அதை பார்க்க முடியாது, ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வீடியோக்கள் வைரல் ஆகியிருந்தது ஒரு இந்திய பிரதமரை அவமானப்படுத்துகிற விதத்தில் இப்படி பரவுனதுக்கான காரணம் ஏன் நடந்துச்சு, இது வந்து மெட்டா எப்படி இதை கவனிக்காம விட்டுருச்சு, அந்த அளவுக்கு அதிகாரத்தை யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில மெட்டா நிறுவனத்தினுடைய இந்திய தலைவர் அருண் சீனிவாஸ் அவர் மேலதான் ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. டெல்லியில் நடந்த இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தினப்ப ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினதா இந்த ஆய்வுகள் எல்லாமே எந்தெந்த வீடியோக்கள்லாம் பதிவாகிருக்கு அப்படிங்கிற ஆய்வுகளில் அடுத்தபடியாக அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் இவருடைய கணக்குகள் பற்றின பாதுகாப்பே இப்போ உறுதி செய்யறதுக்காக மத்திய அரசு கிட்ட விளக்கம் அளிக்க இருக்கிறதா மெட்டா நிறுவனம் தரப்புல சொல்லப்படுது. ஒரு இந்திய பிரதமரினுடைய பேச்சு, இந்திய பிரதமரை இந்த மாதிரியான சித்தரிக்கிற விதத்தில் கிரியேட் பண்றாங்க வீடியோவை அப்படின்னா, இதுக்கு மெட்டா இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியானதுனால தான் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்ப என்னன்னா, விசாரணை ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு. ஆனா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத காவல்துறை இன்னும் முடிவு பண்ணல. அதே மாதிரி விசாரணை அப்ப என்னென்னலாம் டிஜிட்டல் அடிப்படையில ஆதாரங்கள் கிடைக்கப்படுதோ அதை வச்சுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க எடுப்போம் அப்படின்னும் அதிகாரிகள் சொல்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா மெட்டா மேல இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பின்னடைவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, இந்த போராட்டம் நடந்துச்சு இல்லையா, ஜந்தர் மந்தர் டெல்லி போராட்டம், அப்போ மாணவர்களை கன்வின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மோசடி விவகாரம், நீட் வினாத்தாள் மோசடி விவகாரத்தில் யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான தண்டனை விதிக்கப்படும்னு அந்த டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தை ஒரு இயல்பான சூழலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யற விதமா பிரதமர் மோடி ஒரு வீடியோவை, செல்ஃபி வீடியோன்னு பதிவு போட்டிருந்தார். அந்த வீடியோ பார்த்தோம்னா பயங்கர வைரல் ஆகி இருந்துச்சு. ஆனா இதே வீடியோ ஜூலை 28 அன்னைக்கு ஃபேஸ்புக் பக்கத்துல இருந்து முடக்கப்பட்டிருந்துச்சு. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த ஒரு பிரதமருடைய வீடியோ எப்படி அவருடைய அதிகார பக்கத்துல இருந்து டெலீட் செய்யப்படலாம் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பி இருந்துச்சு. இதுக்கு மெட்டா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு மெட்டா தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதே நேரம் திரும்பியும் அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை கடந்தது இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்றவங்களுடைய எண்ணிக்கை இன்னுமே அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 102 பில்லியன் வரைக்கும் உயர்ந்துச்சு அப்படிங்கிறதோ, அதாவது இந்த வீடியோ மூலமா மட்டும் 10
லட்சம் புதிய ஃபாலோவர்கள் வந்து பிரதமர் மோடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பரவலாவே பேசப்பட்டுச்சு. இதற்கிடையில தான் இப்ப மறுபடியும் இந்த மாதிரி அவதூறான ஏஐ வீடியோக்கள் பதிவானதுனால மெட்டா அதிகாரி மேல இப்ப எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே காசியாபாத்தை சேர்ந்த ஒரு ஸ்மிருதி சிங் அப்படிங்கிற ஒரு இளம் வயது பெண் பிரதமர் மோடி அவர்களையும் அவருடைய தாயார் பற்றியும் நிறைய விஷயங்களை பேசி இருந்தாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த போராட்டத்தில் அவங்க பேசினப்ப வைரல் ஆகி இருந்துச்சு. இந்த விஷயத்தை பத்தி கூட இப்ப சமீபத்தில் பிரதமர் மோடி மறுபடியும் ஒரு செல்ஃபி வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஏன்னா அந்த சிறுமி மேல இப்ப எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையில இவங்க என்ன சொல்றாங்க, பிரதமர் மோடி நான் வந்து இளைஞர்கள் மேல எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்க விரும்பல, என்ன பத்தியோ என்னோட மறைந்த தாயார் பத்தியோ பேசினவங்களெல்லாம் நான் மன்னிக்க தான் விரும்புறேன். இளைஞர்கள் வந்து தவறான வழியில போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி புதுசாகவும் ஒரு செல்ஃபி வீடியோவை பிரதமர் மோடி அவர்கள் போட்டிருக்காங்க. இதற்கிடையில இன்னொரு பக்கம் மெட்டா நிறுவனம் அரசை நேரடியா சந்திச்சு விளக்கத்தையும் கொடுக்க போக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த விவகாரம் டெல்லியில ஜந்தர் மந்தர் போராட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட இந்த விவகாரம் இன்னும் சோசியல் மீடியாவில் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இதற்கிடையில பிரதமர் மோடி மட்டும் இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, அவங்கள அவமதிக்கிற விதத்துல இந்த மாதிரியான ஏஐ வீடியோக்கள் பரப்பப்படுது அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து வகுக்கணும், ஒரு சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனத்துக்கிட்ட அரசாங்கம் ஒரு கோரிக்கையை வைக்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாக இருக்கு. அடுத்த ஒரு இடைவேளை நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு செய்திகளோடு இணையலாம். கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.